ஜோதி வடிவமாக தோன்றிய திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றப்பட்டு தற்போது பார்த்தீங்கன்னா 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில இருந்து இறக்கப்பட்ட தீப கொப்பரையை பார்த்தீங்கன்னா வழிநெடுக்க இருக்கக்கூடிய பக்தர்கள் தரிசனம் செய்து செல்றாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தளத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக தோன்றிய ஈசனுடைய லிங்க பார்த்தீங்கன்னா கருவறையில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் சிவனை நினைத்து ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு நீங்கள் மனதார சிவனிடம் வேண்டிக்கிட்டா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் 11 நாட்கள் கழித்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பார்த்தீங்கன்னா மலையின் உச்சியில் இருந்து மகா தீபம் இறக்கப்பட்டு கொப்பரை கோவிலுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இந்த மகா தீப கொப்பரையில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறாங்க, மேலும் இந்த கொப்பரை இருக்கக்கூடிய மையை எந்த நாளில் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடந்திருக்கு. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதி கோவிலில் பின்புற இருக்கக்கூடிய 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் பக்தர்களுக்கு மகாதீபம் காட்சியளித்திருக்கு. தீப திருவிழாவின் போது திருவண்ணாமலைக்கு நேரில் மகா தீபத்தை தரிசிக்க இயலாத பக்தர்கள் மகா தீபத்தை காண பார்த்தீங்கன்னா அன்று முதல் இரவு வரை திருவண்ணாமலைக்கு வருகை தந்து தீப தரிசனம் செய்தாங்க. இந்த நிலையில் மகாதீபம் ஏற்றப்பட்ட கொப்பரை பார்த்தீங்கன்னா அடிமலை உச்சியில் இருந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நேற்று மீண்டும் கொண்டு வரப்பட்டிருக்கு. முன்னதாக மலையின் உச்சியில் மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜையும் நடத்திருக்காங்க. இதையடுத்து சுமார் 20க்கு மேற்பட்ட தீப கொப்பரையின் பக்கவாட்டில் காம்புகள் கயிறு கட்டி தோளில் சுமந்தபடி பயபக்தியோடு கீழே இறக்கி கொண்டு வந்திருக்காங்க. மலையில் இருந்து கோவிலுக்கு தீப கொப்பரை கொண்டு வரக்கூடிய வழிநிலைக்கில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அதனை தொட்டு வணங்கியிருக்காங்க. தொடர்ந்து கோவிலில் மாலை தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜையும் செய்யப்பட்டிருக்கு. வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி தாங்க ஆருத்ரா தரிசனத்தன்று தீபமை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளக்கூடிய நடராஜருக்கு வைக்கப்படும். பின்னர் தான் நோய் காணிக்கை செலுத்திய பக்தர்களுக்கு மட்டும்தாங்க கோவில் நிர்வாகம் சார்பில் தீபமை பிரசாதமாக தரப்பட இருக்குது. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தினுடைய சிறப்பு என்ன, ஏன் இந்த அக்னி தீபம் ஏற்றப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கைலாயத்தில் சிவன் இருப்பதால் கைலாய மலை சிறப்பு. அதே போல லிங்கமே மலையாக இருப்பதால திருவண்ணாமலை சிறப்பான ஒரு கோவிலுங்க. திருவாரூர்ல ஒருவர் பிறந்தாலே முக்தி, காஞ்சில வாழ்ந்தால் முக்தி, காசில இறந்தால் முக்தி. திருவண்ணாமலை தலத்தை நினைத்தாலே நிச்சயம் உங்களுக்கு முக்தி உண்டுங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் தாங்க இந்த திருவண்ணாமலை தலம். இந்த திருவண்ணாமலை தலத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு. இந்த தலம் பார்த்தீங்கன்னா 260 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதுன்னு டாக்டர் பிரிபால் சகானி விஞ்ஞானியும் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் இருந்திருக்கு. துவார யுகத்தில் வங்கமலையாகவும் தற்போது கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சி தருவதாகவும் சொல்கிறாங்க. இந்த தலத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு. மலையே சிவலிங்கமாக நம்புகிறோம். முருகன், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், திருமால், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கன்னு சன்னதிகளும் இருக்குதுங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை திருமாலும் பிரம்மாவுக்கு இடையே யார் பெரியவர்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அங்கு நெருப்பு பிளம்பாக தோன்றியிருக்காரு ஈசனுமே. இதெல்லாம் அடிமுடியே யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் திருமால் வராக வடிவம் எடுத்து, அதாவது பன்றி வடிவம் எடுத்து நிலத்தை குடைந்து ஈசன் அடியை காண சென்றிருக்காரு. பிரம்மாவும் அன்ன வடிவம் எடுத்துக்கொண்டு பறந்து முடியை காண புறப்பட்டாராம். பல ஆண்டுகளாகியும் அடியை காண முடியாத திருமால் திரும்ப மேலிருந்து விழுந்த தாளம்புவை பிடித்து கொண்டு நீ எங்கிருந்து வருகிறாய்னு கேட்கவும், சிவன் தலையில சூடி பெற்றிருந்த நான் தவறி விழுந்து பல ஆண்டுகளாக கீழே வந்துட்டுருக்கேன்னு சொல்லவும், அப்போது நீ சிவனின் முடியை நான் பார்த்துட்டேன்னு காட்சி கொள்ள வேண்டும்னு கேட்டிருக்காரு பிரம்மணம். பிறகு பார்த்தீங்கன்னா சிவனின் முடியை பார்த்துட்டேன்னு நான் வெற்றி பெற்றேன்னு சொல்லி திருமாலை எள்ளி நகையாடியிருக்காரு பிரம்மா.
இதனால் ருத்தனாக மாறிய சிவனும் பொய்யுரைத்த தாளம் பூண்ணி பூஜைக்கு பயன்படாதுன்னு. அதோடு பத்ம கற்பத்தின் பிரம்ம திருமாலின் முந்தி கமலத்தில் தோன்றுவாயின்னு உரைத்திருக்காராம். இனி உலகத்தில் உனக்கென தனி சன்னதி அமையாதுன்னு சொல்லியிருக்காரு. பிரம்மதேவரும் மன்னிப்பு கேட்கவே இனி சிவலிங்கத்தில் அடிப்பகுதியில் பிரம்மா, நடுவில் விஷ்ணுன்னு, மேற்பாகத்தில் சிவனும் நின்று சிவலிங்கமாக இங்கு காட்சியளித்திருக்காரு. இந்த சிவலிங்கம் தோன்றிய நாளை தான் நம்ம மகா சிவராத்திரின்னு சொல்லுவோம். சிவனை நோக்கி தவமிருந்த பார்வதிக்கு தன்னுடைய இடது பாகம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரை கருவறையினுடைய பின்புறம் அமர்ந்திருக்காரு. இந்த கோயிலை அர்த்தநாரீஸ்வரர் ஐம்பொன் சிலையால் செய்திருக்காங்க. இதனால் திருவண்ணாமலையில் நினைத்தாலே நிச்சயம் முத்தி உண்டுங்க. மட்டும் இல்லைங்க, 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1240 கிரிவலசில் ஜடவர்ம விக்ரம பாடியன் பாதை அமைத்து அப்போதைய காலத்திலே பணி செய்திருக்காரு. கிரிவல பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நீருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசான்ய லிங்கம்னு 8 லிங்கங்கள் இருக்குது. அதோடு ரமண மகரிஷி, சேஷாஸ்திரி சுவாமிகள்னு சுவாமாதிகளும் இருக்குது. திருவண்ணாமலை கோவிலில் ஆண்டுதோறும் 4 பிரம்மோற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவாங்க. ஆடி மாத பிரம்மோற்சவம், மாசிமகம், தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபங்க. திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா அனைவருமே தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான திருக்கோவில்னே சொல்லலாம். இது ஆன்மீக பூமியாகவும் இருக்குதுங்க. திருவண்ணாமலை செல்வதற்கும் மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலைன்னு சொல்வதற்கு கூட புண்ணியம் செய்திருக்க வேண்டுன்னு சொல்லுவாங்க. எத்தனை முறை சொன்னாலும் கேட்டாலும் சலித்து போகாத ஒரு தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை தலம் பற்றி சில அற்புதமான தகவல்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கிய ஒரு மலைக்கோவில் தான் இந்த திருவண்ணாமலை தலை. என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றாலும் பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அது ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நடுநாட்டு தலங்களை முதன்மையாக இருக்குது. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. 4வராலுமே பாடப்பட்ட தலம்னு சொல்லலாம். எங்கிருந்து நினைத்தாலும் முத்தி கொடுக்கக்கூடிய தலம் தாங்க இது. இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானேன்னு புனித நூல்களும் பிறந்திருக்கு. அம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கொலை கொண்ட தலம் தாங்க இது. கார்த்திகை தீபத்தின் மூலத்தலமாக இருக்குது. மேலும் இத்தல மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தால இது உலக புகழ்பெற்றதாக இருக்குது. நகரனுடைய மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மலையடிவாரத்தில் ஆலயம் பார்த்தீங்கன்னா 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து இருக்கு. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குது. கோபுரங்கள் அதிக கொண்ட ஆலயம் இதுதாங்க. இந்த ஆலயத்தில் 6 பிரகாரங்கள் இருக்குது. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள்னு 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபமும் அமைந்திருக்கு. ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்களும் இருக்குது. கொடிக்கம்பம் அருகே செந்தூர் விநாயகர் பிரம்மாண்ட கோலத்தில் காட்சி தருவார். 5 லிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இருக்கு. காலபைரவர் சன்னதி தனியாக இருக்கு. இங்கு முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா இளையனர் என்னும் பெயரில் 3 இடங்களை நீங்கள் தரிசிக்கலாம். அருணகிரியோடு சவால் விட்டான் சம்பத்தானன்னு சொல்லுவாங்க. அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்திருக்காரு. இவர் தான் கம்பத்திணையனர் என்ற பெயரில் வளைகாப்பு தூண் மண்டபத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆடி பூரத்தன்று மாலை ஆலயத்தில் உள்ளேயே உண்ணாமலை அம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீமிதி விழா நடத்தக்கூடிய ஆலயம் ஒன்று இதுதாங்க. இந்த திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியே உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமாகவும் அமைந்திருக்கு. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அண்ணாமலையாக காட்சி தராரு. இதே காந்தமலைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரே மீண்டும் மீண்டும் காந்த போல கவர்ந்து இங்கு வரவழைக்கக்கூடிய சக்தி இருக்குதுங்க. கிருத யுகத்தில் அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் பார்த்தீங்கன்னா மாணிக்க மலையாகவும் காட்சியளித்திருக்கு. மேலும் சித்தர்கள் பலர் வாழ்ந்த தலம்னே சொல்லலாம். அடிக்கு 1008 லிங்கங்கள் அமைந்திருக்கு. மலையே ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமாக 27 வகை தரிசனத்தை நீங்கள் செய்யலாம். திருக்கையலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானுடைய கண்களை பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி விளையாட்டாக முடியதால் இந்த பிரபஞ்சமே பார்த்தீங்கன்னா இருட்டு இருக்கு. அனைத்து ஜீவராசிகளுமே துன்பத்திற்கு ஆளாக தவித்திருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்திருக்கா. ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா அமைத்த சிவலிங்கம்
கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அன்னைத்திருக்கா அன்னை காமாட்சி. இதனால அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. மேலும் ஐயனே, நீங்கள் எப்போதுமே என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமணியில இடது பாக்கத்தை எனக்கு தந்தரல வேண்டின சக்தி வேண்டியிருக்கா. அதற்கு சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அண்ணலை சென்று தவம் செய்யணும் உத்தரவிட்டாரா. அப்படிதான் உமையும் தவம் செய்திருக்கா. கார்த்திகை மாதத்துல பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள்ல மலை மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையின் இடதுபுறமாக சுற்றிவான்னு அசுரரையும் ஒழித்திருக்கு. அந்த பார்வதிக்கு தனது இடர்பாகத்தை அளித்து அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல காட்சியளித்த நாளும் இந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய நாளுங்க. இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் பதிவே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.